பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலவெளியிலேயும் ஆண்டவருடைய சமூகத்திலே கூடி வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். நம்முடைய தேவன் நல்லவர். ஆயத்தத்தோடு நீங்கள் வந்திருக்கிறபடினால் அவருடைய கிருபை சோத்திரிக்கிறோம். உங்களை மூடிக்கொண்டிருக்கிற ஒரு நேரம் இது. கர்த்தருடைய மகிமை வெளிப்படுகிற ஒரு நேரம் இது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாரும் வாய்களை திறந்து இந்த காலவெளியிலே நம்ம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இயேசப்பா மை ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா மை ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த புதிய நாளிலே நம்முடைய சமூகத்தை நோக்கி பார்க்கும்படி நீங்கள் தந்த கிருபைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். வந்திருக்கிற கூடியிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. தூரத்திலிருந்தும் சமீபத்திலிருந்தும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொருவரும் இன்றைக்கு ஆஸ்வதிக்கப்படட்டும். ஆண்டவரே, பாடப்படுகிற பாடல்கள், தேவனுடைய வார்த்தைகள், ஜபங்கள் எல்லாவற்றிலேயும் நம்முடைய பிரசன்னம் இருக்கட்டும். இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 2013 வருஷத்திலே ஒரு முக்கிய கூட்டத்தில் இடுக்கண் என்கிற தலைப்பிலே கர்த்தருடைய செய்தி பேசப்பட்டது. நிச்சயம் இந்த செய்தி உங்களை பலப்படுத்தும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்பொழுது உங்கள் ஆசீர்வாதத்திற்கென்று அந்த செய்தியை ஒளிபரப்ப இருக்கிறோம். கேளுங்கள். கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 53வது அதிகாரம், அதில் 8வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். ஏசாயா 53ஆம் அதிகாரம், அதில் 8வது வசனம். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார். அவருடைய வம்சத்தை யாரால் சொல்ல முடியும்? ஜீவனுள்ளோர் தேசத்தில் இருந்து அறுப்புண்டு போனார். என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். செய்தியின் தலைப்பு, இடுக்கணில் இருந்து உனக்கு விடுதலை. ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த 21 நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் கூடி வந்து ஜெபிக்க வந்த தேவனுடைய பிள்ளைகளுக்காக ஆண்டவருடைய சமூகத்திலே காத்திருந்த பொழுது ஆண்டவர் இடுக்கணில் இருந்து விடுதலை என்கிற அந்த இடுக்கண் என்கிற ஒரு வார்த்தையை ஆண்டவர் என் இருதயத்தில் பிரகாசப்படுத்தினார். ஏசாயா தீர்க்கதரிசி இயேசு கிறிஸ்துவினுடைய பாடு மரணங்களை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற அதிகாரம் தான் ஏசாயா 53ஆம் அதிகாரம். நீங்கள் வேதத்திலே பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே சங்கீதம் 22வது சங்கீதம், சங்கீதம் 69வது சங்கீதம், ஏசாயா 53ஆம் அதிகாரங்கள் எல்லாம் நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானால் இயேசு கிறிஸ்து தம்முடைய ஜனங்களுக்காக அவர் எப்படி பாடுபட்டு மரிப்பார் என்ற தீர்க்க தரிசனங்களாக எழுதப்பட்டவைகள் எல்லாம் ஒரு நாள் வார்த்தைக்கு வார்த்தை அப்படியே நிறைவேறிச்சு. அப்படியே ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவருடைய பாடுகளை குறித்து அவர் வரிசைப்படுத்தி கொண்டு வருகிற பொழுது அவர் இந்த வார்த்தைகளை சொன்னார். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார் என்கிற ஒரு வார்த்தையை அவர் சொன்னார். By operation and judgment he was taken away. இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார் என்கிற வார்த்தையை நாம் பார்க்கிறோம். இடுக்கண், நியாய தீர்ப்பு, இவை ரெண்டும் மனிதனை பயமுறுத்தும் ஒரு காரியங்கள். இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ரீதியில் இந்த வசனத்தை நான் சொல்ல வேண்டுமானால், இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் நாம் எடுக்கப்படத்தக்கதாக இயேசு கிறிஸ்து இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இயேசு கடந்து போனார். இந்த வார்த்தை எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்கள். இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து நாம் எடுக்கப்படும்படியாக இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இயேசு கடந்து போனார். மனித குலத்துக்கு வர இருந்த எல்லா இடுக்கணையும் எல்லா நியாய தீர்ப்பையும் இயேசு அந்த நாளில் சகித்தார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் 6 மணி நேரம் தொங்கினார். மனிதன் படும் இடுக்கண்களின் அந்த பாதை வழியாக இயேசு கடந்து போனார். மனிதனுடைய வாழ்க்கையில் ஒரு பக்கம் இடுக்கண், இன்னொரு பக்கம் நியாய தீர்ப்பு. இவைகளில் இருந்து நாம் எடுக்கப்படாவிட்டால் மனித வாழ்க்கையே வேதனையாயிருக்கும். ஆகவே தான் இயேசு நம்முடைய வாழ்க்கையில் வர இருந்த இடுக்கண்கள், நம்முடைய வாழ்க்கையில் வர இருந்த எல்லா நியாய தீர்ப்புகளையும் ஆண்டவர் எடுத்து போடும்படியாக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே கொல்கதா மலையிலே ஆண்டவர் 6 மணி நேரம் தொங்கினார். அதில் கடைசி 3 மணி நேரம் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அந்த நேரம் தான் சர்வலோக பாவங்களையும் ஆண்டவர் சுமந்த ஒரு நேரம். அந்த கடைசி 3 மணி நேரம் தான் ஆண்டவர் மேலும் சகல
மேல் சுமத்தப்பட்டு அந்த பாதையின் வழியாய் கடந்து போன ஒரு நேரம். நான் அதை வேதத்தில் ஆராய்ந்து பார்த்த பொழுது அந்த கடைசி 3 மணி நேரம் பூமியில் அந்தகாரம் உண்டாயிற்று. அன்றைக்கு உலகத்தில் இருந்த எல்லா சத்துருக்களும், எல்லா பிசாசின் கிரியைகளும், எல்லா விதமான பில்லிசுனியத்தின் ஆவிகள், பிசாசுடைய பல்வேறு விதமான எல்லா பிசாசுகளினுடைய கூட்டமும் அந்த கொல்கதா மலையிலே வந்துவிட்டது. ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவர் ஏன் இதை கைவிட்டீர் என்று அவர் சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு பெரிய பாடுகளின் வழியே சர்வலோக பாவங்களை சுமந்தவராய் அங்கே தொங்கிக் கொண்டிருக்கிறார். அதை ஒரு புறத்தில் நினைத்து பார்க்கும்போது 3 மணி நேரமும் அந்த கொல்கதா மலையில் சகல ஆவிகளும் வந்துவிட்டன. மற்ற பூமியில் இருந்த எல்லா இடங்களிலும் ஒரு 1000 வருஷத்திற்கு ஒப்புமையான ஒரு சமாதானம் மற்ற இடங்களில் காணப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் விசுவாசிக்கிறேன். எல்லா ஆவிகளும் கொல்கதாவுக்கு வந்துவிட்டது. காரிருள். அந்த நேரத்தில் பாவம், சாபம், நோய், ரோகங்கள், அநியாயங்கள் மாத்திரம் ஆண்டவர் சுமக்கவில்லை. நம்முடைய வாழ்க்கையில வர இருந்த எல்லா இடுக்கணையும் நியாய தீர்ப்புகளையும் இயேசு அன்றைக்கு சுமந்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய சகல பிரச்சனைக்கு காரணம் ஒரு பக்கம் இடுக்கண், இன்னொரு பக்கம் நியாய தீர்ப்பு. இயேசு கிறிஸ்து சிலுவையில் தொங்கும் பொழுது 2 பக்கத்தில் 2 கல்லம் இருந்தது போல நம்முடைய வாழ்க்கையுடைய சகல பிரச்சனைகளுக்கு ஒரு புறத்திலே இடுக்கண், இன்னொரு புறத்திலே நியாய தீர்ப்புகள். இடுக்கண் என்பது நம்முடைய பாவத்தினாலும் நம்முடைய சாபத்தினாலும் வரக்கூடியவர்கள். நியாய தீர்ப்பு என்பது ஆண்டவரால் நமக்கு சோதரிக்கிறோம் கொடுக்கப்படுகிற மிக பெரிய ஒரு தண்டனையாக அது காணப்படுகிறது. சோதரிக்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்கள், இடுக்கண் என்பது நம்முடைய பாவத்தினாலும் சாபத்தினாலும் வரக்கூடியவர்கள். ஆனால் நியாய தீர்ப்பு என்பது ஆண்டவர் நம்மேல் கோபமாகி நம்மேல் அவர் அனுப்புகிற காரியங்கள் தான் நியாய தீர்ப்பு. ஆகவே ஒவ்வொரு மனிதனும் ஒரு பக்கம் நாம் செய்கிற தவறுகளால் நம்முடைய வாழ்க்கையில இடுக்கண்கள், இன்னொரு பக்கம் கர்த்தர் நம்மேல் கோபமாக இருப்பதனால் நம்முடைய பக்கம் நியாய தீர்ப்புகள் கடந்து வருகிறது. நன்றாய் கவனியுங்கள். இந்த ராத்திரி வேளையில் ஒரு பக்கம் நாம் செய்கிற தவறுகளால், நாம் செய்கிற மீறுதல்களால், நாம் செய்கிற அநியாயங்களால் நம்முடைய வாழ்க்கையில வருவித்துக் கொள்கிற இடுக்கண்கள், இன்னொரு பக்கம் கர்த்தர் நம்மேல் கோபப்பட்டு கர்த்தர் நம்மேல் சோதரிக்கிற எரிச்சலாக மாறி அவர் நமக்கு நியாயம் தீர்க்கிற நியாய தீர்ப்புகள். ஆக ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் ஒரு பக்கம் அவனால் உண்டாக்குற இடுக்கண், இன்னொன்று தேவனால் அவனுக்கு வரக்கூடிய நியாய தீர்ப்பு தண்டனைகள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இப்படி 2 பக்கமும் மனிதன் பிரச்சனையிலே பாதிக்கப்படும் போது மனிதன் நிலை குலைந்து போகிறான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு மனிதர்கள் அப்படி பாடுபடுகிறார்கள். ஒரு பக்கம் இடுக்கண், இன்னொரு பக்கம் நியாய தீர்ப்பினால் மனுஷர்கள் பாதிக்கப்படுகிறார்கள். மன நிம்மதி இல்லாத நிலைமை, மனதில் ஏற்படுகிற மரண பயங்கள், பிரம்மைகள், கெட்ட சிந்தனைகள், தொடர்ந்து வரக்கூடிய பிரச்சனைகள், சீர்கேடுகள், பால் உறவு தாறுமாறுகள், வாரிசு அழிந்து போகுதல், கெட்ட பழக்க வழக்கங்கள், தீராத வியாதிகள், பிசாசின் போராட்டங்கள், உள் சத்தங்கள், விரோதிகளின் பெருக்கம், பண நெருக்கல், தரித்திரங்கள், விபத்துக்கள், இழுப்பு சம்பந்தமான நோய்கள், திடீரென்று விழிப்பு, தற்கொலை எண்ணம், மந்த புத்தி, எப்பொழுதும் டென்ஷனா இருப்பது, ஆட்களின் மேல் வெறுப்பு, தூக்க இன்மை, அதிக தூக்கம், ஆவிக்குரிய மந்தம், அடிக்கடி ஏற்படுகிற சண்டைகள், பிரிவினைகள், போராட்டங்கள், தகராறுகள், பொறுமையில்லாத தன்மைகள், எரிச்சல்கள், கோபங்கள், அடிதடிகள், சிக்கல்கள். சோதரிக்கிறோம். யாரை நம்பினோமோ அவர்களால் உண்டாகிற துரோகங்கள், யார் நமக்கு சாதகமாக இருப்பார்கள் என்று இதயம் திறந்து பேசினோமோ அவர்களே நம்மை காட்டி கொடுத்த அவல நிலைமைகள். நான் இடுக்கண் என்றால் நான் சொல்லிக்கொண்டே போகலாம். இடுக்கண் என்கிற வார்த்தை வேதனையானது. ஆனால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதையெல்லாம் சொல்லி உங்களை பயமுறுத்துவதற்காக அல்ல, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கிறார், இவைகளிலிருந்து விடுதலை கொடுக்கிறார் என்கிறதை நீங்கள் மனதில் வைத்துக் கொண்டு இந்த செய்தியை நீங்கள் கேட்கும்படி நான் கேட்கிறேன். ஏனென்றால் எனக்கு தெரியும், இந்த ராத்திரி விடுதலையின் ராத்திரி, இடுக்கணில் இருந்து ஒரு விடுதலையின் ராத்திரி. இயேசு கிறிஸ்துவினால் உனக்கு சொல்லப்பட்ட அந்த நியாய தீர்ப்பில் இருந்து கர்த்தர் இன்றைக்கு உனக்கு ஒரு விடுதலை கொடுக்க வேண்டும் என்ற ஒரு ரீதியில் கர்த்தருடைய ஊழியக்காரனாகிய இதை நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். சிலுவையிலே ஆண்டவர் பாவங்களையும் வியாதிகளையும் மட்டுமல்ல, இடுக்கண்ணையும் நியாய
கடந்து போக வேண்டும். நம்முடைய பாவங்களை மன்னித்து ஆண்டவர் ஒரு புது வாழ்வை ஆண்டவர் கொடுக்க வேண்டும். ஒரே ஒரு வாழ்க்கை தான் வாழப் போகிறோம். ஆண்டவர் சொன்ன, ஆண்டவரே என்னுடைய ஜனங்கள் 21 நாள் உங்க சமூகத்தில் உபவாசித்து ஜெபிச்சிருக்கிறாங்க. ஆண்டவரே இந்த நாளில் இடுக்களிலும் நியாயத்தின் பொருளும் நீர் விடுதலை தருவதாக எனக்கு வார்த்தையை சொல்லியிருக்கிறேன். என் ஜனங்கள் ஒரே ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கிறார்கள். அந்த வாழ்க்கை பிசாசின் கையில் இருக்கக்கூடாது, மனுஷனுடைய கையில் இருக்கக்கூடாது. என் தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கை உங்களுடைய கையில் இருக்க வேண்டும். உங்களுடைய கையில் இருக்க வேண்டும். தேவனுடைய கையில் உங்களுடைய வாழ்க்கை இந்த நாளில் ஆண்டவர் நிச்சயப்படுத்துவாராக. ஏனென்றால் நீங்கள் ஆறுதலாக இருக்க வேண்டும், நீங்கள் சமாதானமாக இருக்க வேண்டும், நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டும். இடுக்களில் இருந்து உங்களுக்கு ஒரு விடுதலை ஆண்டவர் தருவாராக. நான் தேவனுடைய சமூகத்திலே நடுக்கத்தோடு நிற்கிறேன். உங்களுக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கிற அந்த இடுக்களுக்கும் சகலத்துக்கும் விரோதமாய் நான் எழுதி நின்று இங்கே நான் பிரசங்கிக்கும்படியாக நான் வந்திருக்கிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபத்தோடு ஆண்டவர் இந்த இடுக்கங்களில் இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை ஆண்டவர் தர வேண்டும் என்ற ஒரு ரீதியில் நின்று பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். சங்கீதம் 106வது சங்கீதத்தை நீங்கள் எடுத்துக் கொள்வீர்களே ஆனால் அதில் 44வது வசனத்திலிருந்து 46வது வசனம் வரைக்கும் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். அவர்கள் கூப்பிடுதலை அவர்கள் கேட்கும் பொழுதே அவர்களுக்கு உண்டான இடுக்கத்தை அவர் கண்ணோக்கி அவர்களுக்காக தமது உடன்படிக்கையை நினைத்து தமது மிகுந்த கிருபையின்படி மனஸ்தாபப்பட்டு அவர்களை சிறை பிடித்த யாவருக்கும் அவர்களுக்கு இறங்கும்படிக்கு கர்த்தர் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆகவே இந்த நாளில் ஆண்டவர் இந்த ஏழை கூப்பிட்டார். அவருடைய எல்லா இடுக்களிலிருந்து விடுதலையாக்குவது போல ஆண்டவர் எந்த ஒரு முகாந்திரத்தோடு இந்த செய்தி உங்கள் காதிலே கர்த்தர் விட வைத்துக் கொண்டிருக்கிறார். மகளே, இந்த நாள் ஒரு பாக்கியமான நாள். மகளே, இந்த நாள் உனக்கு ஒரு முக்கியமான நாள். ஏனென்றால் இந்த ராத்திரி வேளையில் கர்த்தர் உங்கள் இடுக்கங்களை எல்லாம் கடந்து போக பண்ணுகிற ஒரு ராத்திரி. இந்த ராத்திரி உண்மை வரையிலும் எல்லா நியாய தீர்ப்புகளையும் கர்த்தர் கடந்து போக பண்ணுகிற ஒரு நியாய தீர்ப்பு. விசுவாசிக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் கைகளை கட்டி, ஆமே ஆண்டவரே, என் குடும்பத்திற்கு விரோதமாய், என் வாழ்க்கைக்கு விரோதமாய் வருகிற எல்லா இடுக்கங்களையும் கடந்து போக பண்ணுகிற ராத்திரியாய் மாறுவதாக. எனக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா நியாய தீர்ப்புகளும் கடந்து போகிற ஒரு ராத்திரியாய் மாறுவதாக. ஸ்ரீவாசி காலா கூறாவா எங்கள் சபையில் இருக்கிற சின்ன பிள்ளை முதல் கொண்டு முதியவர்கள் வரைக்கும் குடும்பமாய் படிப்படியாய் தேவனே இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா இடுக்கங்களும் இந்த ராத்திரி வேளை கடந்து போகும்படிக்கு, நியாய தீர்ப்புகள் கடந்து போகும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்வாராக. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, தாவீதை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். தாவீதை குறித்து நீங்கள் 2 நாளாகம புத்தகம் 24வது அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து 16வது வசனம் வரைக்கும் நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். அந்த அதிகாரங்களை நீங்கள் பார்க்கும் பொழுது தாவீது கொடிய இடுக்கண்களில் சிக்கிக் கொண்டான் என்று சொல்லி அங்கே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். அதை குறித்து நீங்கள் 14ஆம் வசனத்திலே நீங்கள் அதை பார்க்கலாம். கொடிய இடுக்கண்கள் அவன் சிக்கிக் கொண்டான் என்று. தாவீது பக்தனாய் இருந்தாலும் கூட 3 கோணங்களில் அவன் இடுக்கண்ணிலே சிக்கிக் கொண்டான். காரணம், அவன் செய்த தப்பு. தன் சொந்த பலத்தை பரிசோதிக்க பார்த்தான். தன் ஜனத்தை எண்ணினான், பலசாலிகளை எண்ணினான். தேவன் அவன் மேல் கோபம் கொண்டார். சோதரிக்கிறோம், உன் சேனையை ஜெயிக்க நானே காரணமாக இருக்கிறேன். அப்படி இருந்து நீ உன்னுடைய பலத்தை பரிசோதித்து நீ அதை பரீட்சை பார்த்தது என்ன என்று ஆண்டவர் தாவீதின் மேல் வருத்தப்பட்டார். அவன் சுய பலத்தை சோதித்து பார்த்தான். ஆண்டவர் தான் ஜெயம் கொடுக்கிறார். ஆனால் இவனோ யுத்தத்துக்கு போவதற்கு முன்பதாக தன்னுடைய படைபலம் எப்படி இருக்கிறது என்று அவன் கணக்கிட்டு பார்த்தான். ஆண்டவர் அதற்கு வருத்தமாய் போய்விட்டது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, நாம் இருப்பது தேவனுடைய பலத்தில். இன்றைக்கு ஏன் அநேகர் இடுக்கலை சிக்கிக் கொள்கிறார்கள் தெரியுமா? தங்கள் வாழ்க்கையில் ஒரு காரியம் வரும் பொழுது இது தன்னால் செய்ய முடியுமா, என் பலத்தால் செய்ய முடியுமா என்று தன் பலத்தை நீ பரிசித்து பார்க்கும் பொழுது இடுக்கலில் சிக்க வேண்டிய ஒரு நிலை வரும். தாவீது அப்படிப்பட்ட நிலைமையிலே கர்த்தரே தன் பலனாய் அவன் கொள்ளாதபடிக்கு அவன் தன்னுடைய ஆட்களை எண்ணி அவன் தொகையிட்டான். பைபிள் சொல்கிறது, ஒரு பெரிய இடுக்கல் அவன் சிக்கிக் கொண்டான். அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த ஊழியம் இருப்பது தேவனுடைய பலத்தில். எந்த மனிதனுடைய பலத்தில் இந்த ஊழியம் இருக்கவில்லை. நித்திய ஜீவதாஸ் என்கிற ஒரு மனிதனுடைய பலத்தில் இந்த ஊழியம் இருக்கவில்லை. சர்வசக்தி படைத்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமையால் இந்த ஊழியம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையால் ஒரு குடும்பம் இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் ஒரு குடும்பம் இருக்கிறது. நம்முடைய பலத்தில் ஒன்றும் அல்ல, நம்முடைய பராக்கிரமத்தில் ஒன்றும் அல்ல, எல்லாம் தேவனுடைய பலத்தில் இருக்கிறது. ஆனால் தாவீது அதை பரீட்சை பார்த்தார். உடனே ஆண்டவர் சொன்னார், ஒரு 3 ஆப்ஷனை அவனுக்கு கொடுத்தார். 7 வருஷம் பஞ்சம். இதை
பேசுகிறார். கொடிய இடுக்கணில் அகப்பட்டான். இடுக்கன் என்கிற வார்த்தைக்கு நான் டெஃபினிஷன் கொடுக்க வேண்டுமானால், இடுக்கன் என்கிற வார்த்தைக்கு ஒரு விளக்குரை கொடுக்க வேண்டுமானால், எந்த பக்கமும் தப்பித்து போக முடியாத நிலைதான் இடுக்கன். எந்த பக்கமும் எஸ்கேப் ஆக முடியாது, எந்த பக்கமும் விடுதலை பெற்று வெளியே போய்விட முடியாது. பிரச்சனையே சிக்கி மாண்டு அழிந்து போக வேண்டும், வெளியே போக முடியாது. அதுதான் இடுக்கன். உன் வாழ்க்கையில் எந்த விதத்தில் இந்த பிரச்சனை தப்பிப்பதற்கு எனக்கு வழியே இல்லையா என்று சொல்லப்படுகிற பெரிய இடுக்கண்களை சந்தித்திருக்கலாம். அருமையானவர்களே, என்னாகமம் 22ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் பாருங்கள். எந்த பக்கமும் பீலையாம் செல்லக்கூடாதபடிக்கு அவனுடைய இடுக்கத்திலே வந்து தேவதூதன் வந்து நின்றார் சொல்லி பார்க்கிறோம். சாலமோன் ராஜா கர்த்தருடைய ஆலயத்தின் பிரதிஷ்டை நாளில் அவன் ஜெபிக்கிறார். ஆண்டவரே, இந்த ஸ்தலத்திலே என் ஜனங்கள் இடுக்கண்ணோடு கூட வரும் பொழுது பஞ்சத்தினாலும் கொள்ளை நோயினாலும் பல்வேறு தப்பிக்க முடியாத பலவிதமான இடுக்கமான இக்கட்டான இடுக்கத்தின் பிரச்சனைகளிலே இந்த சபையிலே வந்து ஜனங்கள் ஜெபிக்கும் பொழுது அவர்கள் இடுக்கண்களில் இருந்து நீர் விடுதலை தர வேண்டும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஸ்தலமாய் இதனை மாற்றுவீராக என்று சொல்லி சாலமோன் ஜெபித்தார். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில் நீ ஏதோ ஒரு மண்டபத்தின் கீழ் வரவில்லை, வானத்தை பூமியை உண்டாக்குகிறவருடைய ஸ்தலத்திற்கு வந்திருக்கிறார். இந்த சபைக்கு ஒரு வல்லமை உண்டு. அந்த வல்லமை என்ன தெரியுமா? எந்த விதமான இடுக்கண்களில் இருந்து விடுதலை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் இந்த சபையில் விளங்கிக் கொண்டிருக்கிறார். நீ எந்த இடத்திலும் கலந்து கொண்டிருந்தாலும் உன்னுடைய எல்லா விதமான இடுக்கண்கள் பிழைக்கவே முடியாது, தப்பவே முடியாது, வெளியேறவே முடியாது என்கிற எவ்வளவு பெரிய ஆபத்தாக இருந்தாலும் இந்த ராத்திரி விடுவிக்கிற ஒரு வல்லமையான கர்த்தர் இங்கே இருக்கிறார். பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்ளாத ஜீவனுள்ள தேவன் அசைவாடுகிற இடத்தில் இருக்கிறபடி உனக்கு ஒரு விடுதலை. பாருங்கள், தாவீதின் வாழ்க்கையில் ஒரு பெரிய நெருக்கம். ஆண்டவர் கேட்கிறாரு, நீ வந்து என்ன நீ அலட்சியப்படுத்திட்டியப்பா, அதனால 7 வருஷம் சோத்திரிக்கிற பஞ்சம், 7 வருஷம் பஞ்சம் வந்து தாங்க முடியுமா? 3 மாசம் சத்துருக்களை திறந்துட்டே இருப்பாங்க. சத்திரம் 3 நாள் பஞ்சம், 3 நாள் கொள்ளை நோய், எது வேணுமோ தெரிந்து கொள் என்று ஆண்டவர் சொன்னார். பைபிள் சொல்லுகிறார். இதை வாசிக்கும் போது உங்களுக்குள்ளே ஒரு எண்ணம் வரலாம், தாவீது இதை விட ஒரு பெரிய பாவத்தை பண்ணானே, அதே ஆண்டவர் சோத்திரிக்கிறோம் விட்டுட்டாரே, இது தொகையிட்டதுக்கு போய் இவ்வளவு பெரிய தண்டனையான்னு சொன்னா, இதுல மேட்ரு என்னன்னா, இந்த பாவத்தை செய்யும்படிக்கு சாத்தானவனை தூண்டிவிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. சாத்தானுடைய தூண்டுதலின் பேரில் இந்த காரியம் செய்யப்பட்டிருக்கிறது. நடவடிக்கை இவன் பேரில் மாத்திரமல்ல, சாத்தான் பேரில் நடவடிக்கை எடுக்கிறான். ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை தூண்டின சர்ப்பத்தின் மேல் நடவடிக்கை எடுத்தார், அவர்கள் மேல் நடவடிக்கை எடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளை, சில வேளையில் சாத்தான் மேல் நடவடிக்கை எடுக்கும் போது அது உனக்கு இடுக்கண்ணாய் கடந்து வரும். சில வேளை சாத்தானோடு நாம் கோஆபரேட் பண்ணி அவனுக்கு பிடித்த ஒரு காரியங்களை நம்மை அறியாமலேயே செய்யும் பொழுது சாத்தானுக்கு அது தேவ கோபமாகவும் அதுக்கு ஒத்துப்போன தேவ ஜனங்களுக்கு அது ஒரு இடுக்கண்ணாகவும் மாறும். இந்த ராத்திரி வேளை ஆண்டவருடைய சமூகத்தில், ஆண்டவரே, நான் உங்களுக்கு பிரிய இல்லாம ஒருவேளை சாத்தானுக்கு நான் பிரிய ஏற்படும்படி என்னை அறியாமலோ நான் செய்த காரியங்களினால் என் வாழ்க்கையில் ஒருவேளை இடுக்கங்கள் வந்திருக்குமானால் இந்த ராத்திரி வேலை எனக்கு நீர் எனக்கு செய்கிறார். இந்த ராத்திரி அப்பேற்பட்ட இடுக்கங்கள் என்னை விட்டு நீங்கும்படிக்கு கர்த்தாவே உதவி செய்கிறார். அருமையான தேவனுடைய பிள்ளையை, ஆண்டவர் கடைசியாக 3 நாள் பஞ்சத்தை சோத்திரிக்கிறோம், கொள்ளை நோயை அவனுக்கு அனுமதித்தார். தப்பு பண்ணதான், அதுல எந்த விதமான மாற்று கருத்தே இல்லையா? தாவீது அப்போதான் சத்தமிட்டு சொன்னான், ஐயோ, நான் கொடிய இடுக்கணில் அகப்பட்டு விட்டேன் சொல்லி சொன்னான். நான் மனுஷன் கையிலே அல்ல ஆண்டவரே, உங்களுடைய கையிலே விடுவேனாக என்று சொல்லி ஆண்டவருடைய கையிலே அவன் விழுந்ததை பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளை, தாவீதின் வாழ்க்கையிலே ஒரு முக்கூர் பிரச்சனை, 3 கோணங்களிலும் பிரச்சனை, கொடிய இடுக்கணில் அகப்பட்டுக் கொண்டான். இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, அதுவா இதுவா, எந்த பக்கம் போனாலும் எனக்கு விடுதலை இல்லை பாஸ்டர், எதுவும் பிரச்சனை தான், அதுவும் எனக்கு பிரச்சனை தான், இதுவும் எனக்கு பிரச்சனை தான், அந்த பக்கம் போனாலும் பிரச்சனை தான், எந்த பக்கம் போனாலும் பிரச்சனை தான், வாழவே முடியல. 3 விதமான காரியம்
வருவார்கள். அப்போது சாமுவேல் கூட இருந்து ஆலோசனை சொல்லி கர்த்தருடைய காரியங்களை அவனுக்கு தெரிவிப்பான். ஆனால் 1 சாமுவேல் 28ஆம் அதிகாரத்தில் அவன் வாழ்க்கையிலே பெலிஸ்தியர்கள் அவனோடு யுத்தம் பண்ண வந்து விட்டார். பெலிஸ்தியர்கள் யுத்தம் பண்ண அவன் வந்த பொழுது என்ன செய்வதென்று தெரியாமல் அவன் திகைத்தான். இது முதல் பிரச்சனை, முதல் கோணம். அதற்கப்புறம் உடனே அவன் என்ன செய்கிறான்? சாமுவேலை தேடி ஓடுகிறான். சாமுவேல் நமக்கு ஏதாவது ஆலோசனை கொடுப்பானா என்று எண்ணும் போதுதான் அவனுக்கு ஞாபகம் வருகிறது, அந்த பெலிஸ்தியருடைய படை வருவதற்கு முன்பதாகத்தான் சாமுவேல் கர்த்தருக்குள்ளே நித்திரை அடைந்து விட்டான். இப்போது தேவனுடைய மனுஷன் அவனுக்கு இல்லை. The counsel of God, கர்த்தருடைய ஆலோசனை சொல்லக்கூடிய ஒரு மனிதனும் சோதரிக்கிற சவுலுக்கு இல்லை. முதல் பிரச்சனை, பெலிஸ்தியர்கள் அவனுக்கு வந்து விட்டார்கள். அந்த படையை எப்படி ஜெயிப்பது என்று கர்த்தருடைய ஆலோசனை சொல்லுகிற ஊழியக்காரன் அவனுடைய வாழ்க்கையில இறந்து விட்டான். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, சாமுவேல் மரிக்க காரணம் என்ன தெரியுமா? சவுல் தேவனை விட்டு விலகினான். ஒரு மனுஷன் தேவ மனுஷனை இழப்பதற்கு காரணம் அவன் செய்த பாவம் தான். நீ பாவம் செய்யும் போது உனக்காக ஜெபிக்கிற மக்களை உன்னை விட்டு கர்த்தர் பிரித்து விடுவார். நீ ஆண்டவருக்கு விரோதமான பாவங்களை செய்யும் போது உனக்காக போதிக்கிற ஊழியக்காரனை கர்த்தர் உன்னை விட்டு பிரித்து போடுவார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அன்றைக்கு சவுல் செய்த பாவத்தினாலே, மகனே நீ இருந்தால் உன்னுடைய நிலையில் அவன் இன்னும் குளிர்காய்ந்து கொண்டு பாவம் செய்து கொண்டிருப்பான். ஆகவே நீ வந்துவிடு என்று சொல்லி சாமுவேலை கர்த்தர் எடுத்துக்கொண்டார். இப்போது தன்னந்தனியாய் சவுல் போராடுகிறான். கர்த்தர் தம்முடைய இருதயத்திற்கு ஏற்ற மெய்ப்பனை கொடுக்கும் போது அந்த மெய்ப்பனை இழந்து விட்டால் நீ ஒரு சவுல். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஜெபிக்கிற தாய், ஊழியர் செய்கிற கர்த்தருடைய ஆலோசனை சொல்லுகிற ஒரு தேவனுடைய மனிதனை நீ இழப்பாயானால் நீ ஒரு சவுலாய் மாறிவிட்டார். ஆகவே இந்த சவுல் என்ன செய்தான்? பெலிஸ்தியர்கள் வந்து விட்டார்கள். அது ஒரு பிரச்சனை. இதுக்க இரண்டாவது, தேவ ஆலோசனை சொல்வதற்கு தேவ மனுஷன் இல்லை. சோதரிக்கிறோம். மூன்றாவது, அவன் செய்த காரியம் சரி, நாமே நேரடியாய் கர்த்தரிடத்தில் பேசுவோம் என்று சொல்லி அவன் நேரடியாய் பேச போன போது கர்த்தர் ஊரிலாவது சொப்பனங்களிலாவது அவனுக்கு மறு உத்தரவு கொடாதிருந்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. நேரடியாய் அவன் கர்த்தரிடத்தில் பேசலாம் என்று போனாலும் கர்த்தர் தன் பேச்சை நிறுத்திக் கொண்டார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, முக்கூறு பிரச்சனை அவன் வாழ்க்கையில. இடுக்கன் ஒரு பக்கம், பெலிஸ்தியர்கள் ஒரு பக்கம், தேவ ஆலோசனை சொல்ல அவனுக்கு மனிதர்கள் இல்லை. இன்னொரு பக்கம் கர்த்தரிடத்தில் நேரடியாக பேசலாம் என்று போனால் கர்த்தரும் பேசாமல் அமைதியாக இருந்து விட்டார். அருமையானவர்களே, வேதனையிலே பெரிய வேதனை என்ன தெரியுமா? கர்த்தர் நம்மோடு பேசுவதை நிறுத்தி விடுவது தான். பூர்வ காலத்திலே தேவன் பங்கு பங்காக வகை வகையாக தம்முடைய தீர்க்கதரிசிகளுக்கு திருவளம் பற்றி நம்முடைய தேவன் ஒரு நேரம் பேசினால் போதாது, முடியாது, விளங்குவார்களோ விளங்க மாட்டார்களோ என்று சொல்லி போர்ஷன் பை போர்ஷனாக, வகை வகையாக, சொந்த பங்கு பங்காக விளங்கக்கூடிய வகையில பேசுற தெய்வம் தான் நாம் ஆராதிக்கிற
பெரிய இடுக்கன். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வரும் பொழுது நீ செய்ய வேண்டிய ஜெபம், இன்றைக்கு என்னோடு கூட பேசும் ஐயா. ஒவ்வொரு அதிகாலை வேளையிலும் நீ கேட்க வேண்டிய ஒரு ஜெபம், இன்று என்னோடு கூட பேசும் ஐயா. ஏனென்றால் அவர் பேசினார், அவர் ஒரு வார்த்தை உனக்கு சொன்னார், அவருடைய அபிஷேக வல்லமையான வார்த்தை உனக்குள் வந்தால் இந்த பிரச்சனையும் அது மாறிப்போம். இன்றைக்கு உடைய பிரச்சனை அப்படித்தான். இன்றைக்கு ஒரு சிலரோடு கர்த்தர் பேசுவதை நிறுத்திவிட்டார். மகனே மகளே, இன்றைக்கு நீ அழுது ஒப்புக்கொடு. இன்றைக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் மனம் பொருந்து. இன்றைக்கு கர்த்தர் உன்னிடத்திலே அவர் மறுபடியும் பேசும்படியாக அவர் தம்முடைய அன்பை உனக்குள்ளே புதுப்பிப்பாராக. பாருங்கள், 3 கோணங்களில் பிரச்சனை, முக்கிய பிரச்சனை. ஒரு பக்கம் சொத்திருக்கிறோம், எந்த பக்கமும் தப்பிக்க முடியவில்லை, தயங்கி இருக்கிற ஒரு நிலைமை. இன்றைக்கு இந்த காந்த ராத்திரி வேளையில் உன் வாழ்க்கையில் நான் தாவீதை குறித்து சொன்னது போல, சவுலை குறித்து சொன்னது போல, கொடிய இடுக்கண்ணில் நீ ஒருவேளை சிக்கி இருக்கிறாயா? உன் சொந்த பலத்தை நம்பி சார்ந்து அது நிமித்த ஒரு இடுக்கன் உன் வாழ்க்கையில் வந்திருக்கிறதா? இயேசு உண்மை தெய்வம், சர்வ சக்தி படைத்த ஒரு தெய்வம், விடுதலை கொடுக்கிற தெய்வம், அவரை நம்புற ஒருவரை வெட்கப்படுத்த விடாத தெய்வம், இயேசுவை நம்பினவரை தலையை நிமிர்த்துகிற தெய்வம், இயேசு கிறிஸ்துவை நம்பினவருடைய கண்ணீரை துடைக்கிற கர்த்தர். இன்றைக்கு கர்த்தர் அந்த கொடிய இடுக்கண்களில் இருந்து இந்த ராத்திரி வேளையில் உனக்கு விடுதலை தருவாராக. விசுவாசிக்கிறவர்கள் கைகளை தட்டி ஆண்டவரே உபாகமம் 28ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவரின் இருதயத்தில் போட்ட வார்த்தைகளை உங்களுக்கு நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். உபாகமம் 28வது அதிகாரம் 29வது வசனம். அந்த வசனத்தில் கடைசி 2 வரியை பாருங்கள். உதவி செய்வார் இல்லாமல் நீ என்னாலும் ஒடுக்கப்படுகிறவனும் பறி கொடுக்கிறவனுமாய் இருக்கிறாய். 3 வார்த்தைகள். இடுக்கண், உதவி செய்வார் இல்லாமல் ஒடுக்கப்படுகிறவனும் பறி கொடுக்கிறவனுமாய் இருக்கிறாய். 3 வார்த்தை நான் இங்கே முக்கியப்படுத்த விரும்புகிறேன். இன்னைக்கு நிறைய பேருடைய பிரச்சனை இதுதான். உதவி செய்வார் இல்லை, அது ஒரு பெரிய இடுக்கண். அருமையான தேவனுடைய பிள்ளையே, என் பிள்ளைக்கு திருமணத்துக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என் குடும்ப நெருக்கடிக்கு உதவி செய்ய யாரும் இல்லை, என் வேலைக்கு சிபாரிசு செய்ய யாருமே இல்லை, என் சார்பில் நிற்க யாருமே இல்லை, என் பட்சத்தில் இருந்து எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லை என்று கலங்கும் சகோதரியே, கலங்கும் சகோதரனே, அது ஒருவேளை உன்னுடைய இடுக்கணாய் இருக்கலாம். நான் தன்னந்தனியாய் இருக்கிறேன். ஒருவேளை என் குடும்பத்துக்குள்ளே இருந்தாலும் கூட தனியாக நான் உணர்கிறேன். உதவி செய்வார் யாரும் இல்லாமல் நான் காணப்படுகிறேன். என்னுடைய வாழ்க்கையில உதவியற்ற நிலைமையில் இருக்கிறேன். தனித்து விடப்பட்ட குருவியை போல இருக்கிறேன். தனித்த நிலைமையில் என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. உதவி செய்வார் இல்லை, உதவி செய்ய வருகிறவர்களை தடுக்கிறவர்கள ஒரு நிலைமை என்னுடைய வாழ்க்கையின் குடும்பமாய் இருக்கிறது என்பது உன்னுடைய இடுக்கண்ணாய் இருக்கலாம். அருமையான அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, ஒடுக்கப்படுகிறவனும். எல்லாராலும் நீ ஒடுக்கப்படுகிறாயோ? பார்வோன் இன்றைக்கு ஜனங்களை ஒடுக்கிறது போல இன்றைக்கு பிரச்சனைகள், வியாதிகள், பிசாசினுடைய தந்திர மந்திரங்கள் உன்னை ஒடுக்க பார்க்கிறது. பில்லி சூனியங்கள், மாந்திரியங்கள், ஏவல்கள், ஹல்லேலூயா, பிசாசுடைய அந்தகார இருள்கள் உன்னை ஒடுக்கி போடும்படி பார்த்து விடுகிறது. உன் குடும்பத்தை ஒடுக்கி விட வேண்டும், உன் வாழ்க்கையை ஒடுக்கி விட வேண்டும். நீ விளங்கவே கூடாது, நீ ஒரு சிறப்பா இருக்கவே கூடாது. நீ எந்த கிராமத்தில் இருந்து வந்திருக்கலாம், உன் கிராம மக்களே உனக்கு ஒடுக்கி கொண்டிருக்கலாம். நீ உன்னுடைய சொந்தக்காரர்களே உன்னை ஒடுக்கி கொண்டிருக்கலாம். பெரிய சொல்ல முடியாத ஒரு நிலைமையிலே இன்றைக்கு இந்த ராத்திரி வரை வந்திருக்கலாம். அருமையான தேவனுடைய பிள்ளையே, 3வது பறி கொடுக்கிறவனுமாய் இருக்கிறாய். அருமையான தேவனுடைய பிள்ளையே, பிள்ளையை பறி கொடுத்தவர் இந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள். கணவனை பறி கொடுத்தவர் இந்த கூட்டத்தில் இருக்கிறீர்கள். ஐயோ, என் மனைவியை நான் பறி கொடுத்து விட்டேன், பாசத்துக்கு உரியவர்களை பறி கொடுத்து விட்டேன், என் சொத்தை பறி கொடுத்து விட்டேன், என் நிலங்களை நான் பறி கொடுத்து விட்டேன், என் வேலையை நான் பறி கொடுத்து விட்டேன். ஐயோ, என் சந்தோஷமே பறி போய்விட்டது, என் நிம்மதியே பறி போய்விட்டது, என் நிம்மதியை ஒரு பூ பறிப்பது போல பறித்து விட்டார்கள், என்னுடைய வாழ்க்கை நல் வாழ்க்கையை பறித்து விட்டார்கள் என்று கலங்குகிற மக்கள் இங்கே உண்டு. ராத்திரி வேளையில் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்தார். நீ எதை பறி கொடுத்தாயோ அதை திரும்பவும் பறித்து உன் தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அதை உனக்கு தர வல்லவர் என்று விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளை
சுகம் பெறுவார்களாம். அப்படிப்பட்ட நிலைமை அன்றைக்கு இருந்தது. அப்படி பார்த்தால் அந்த நாட்டு மக்கள் எப்படித்தான் சுகமாவார்கள்? அதே நிலைமை இன்றைக்கு இருந்தால் யாருக்கு அற்புதம் கிடைக்கும்? எத்தனை பேருக்கு அற்புதம் கிடைக்கும்? ஆனால் இந்த ராத்திரி வேளையில் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. இங்க வந்திருக்கிற அத்தனை பேருக்கு அற்புதம் செய்ய முடிகிறவராக, எல்லாருக்கும் சமமாக, பட்சபாதம் இல்லாமல், ஏழை பணக்காரன் பாராமல், முன்பு வந்தவர்கள் பின்பு வந்தவர்கள் பாராமல், இந்த மதம் அந்த மதம் என்று பாராமல் எல்லாருக்கும் அற்புதம் செய்கிற தேவன் நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. This church is not a private church. This church is a public church. நான் ஊழியர்கள் கூடுகையிலே மற்ற இடத்துல பேசும்போது இந்த வார்த்தையை சொல்லுவேன். சபை என்பது தனியார் வசமாய் இருக்கக்கூடாது. பிரைவேட், இந்த சபைக்கு உரியவர்கள் மட்டும்தான் இங்கு வந்து விடுதலை பெற வேண்டும் என்கிற அப்போதைய பெதஸ்தா இது அல்ல. எல்லாருக்கும் சுகம் கொடுக்கிற பெதஸ்தா. அன்றைக்கு யாருக்கோ எவருக்கோ ஒருத்தவருக்கு தான் அந்த பெதஸ்தா. ஆனா கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற சபை என்கிற இந்த பெதஸ்தா என்பது யாருக்கோ ஒருவருக்கு அல்ல. இன்றைக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கு விடுதலை, இன்றைக்கு வந்திருக்கிற அத்தனை பேருடைய இடுக்கண்களும் ஆண்டவர் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. அப்பொழுது 38 வருஷமாய் ஒரு மனிதன் இருந்தான். இயேசு அவனிடம் கடந்து சென்றான். எத்தனை பேர்கள் இருக்கும்போது இந்த மனுஷனிடத்தில் மட்டும் ஏன் கடந்து சென்றானால், என்னுடைய தியானம் என்ன தெரியுமா? அவன் 38 வருஷமாய் அவன் இருந்து இனிமேல் என் வாழ்க்கையில் சுகமே வராது, இனி நான் சாகத்தான் வேண்டும் என்று அவன் தற்கொலைக்கு அவன் ஒரு வேளை முயற்சித்துக் கொண்டிருக்கிற ஒரு கடைசி வினாடி நம்ம மனிதனாய் அவன் இருந்திருப்பான் போல். ஆகவே ஆண்டவர் அந்த ஆபத்தான நேரத்தில் ஆண்டவர் அவன் அண்டையிலே கடந்து சென்றார். ஒருவேளை நீ பல நாட்களாக உன் வாழ்க்கையுடைய முன்னேற்றத்துக்காக, ஆசீர்வாதத்திற்காக நீ பிரயாசப்பட்டு பாடுபட்டு இந்த கூட்டத்திலாக என் வாழ்க்கையில் ஒரு காரியம் நடவாதா என்று சொல்லி நீ ஒருவேளை வந்திருக்கலாம். ஆண்டவர் இன்றைக்கு என் வாழ்க்கையில் எதையும் செய்யவில்லை என்றால் இனி நான் வாழ்வதற்கு அர்த்தமே இல்லை என்று சொல்லி மனதில் நினைத்துக் கொண்டிருக்கிற ஒரு சில கூட்டத்தில் வந்திருக்கிறீர்கள். அருமையான தேவனுடைய பிள்ளையே, ஆண்டவர் இன்றைக்கு சமமாய் அற்புதம் செய்ய விரும்புகிறார். உன்னை காண்கிறார், உன் கண்ணீரை காண்கிறார், உன் இதயத்தின் ஏக்கத்தை அறிந்திருக்கிற கர்த்தர் இந்த நாளில் விளாவிக் கொண்டிருக்கிறார். அந்த மனுஷனை பார்த்து கேட்டால், நீ சுத்தமாக விரும்புகிறாயா என்று கேட்டார். அதற்கு அந்த மனுஷன் சொன்னான், தண்ணீர் கலக்கப்படும் போது என்னை கொண்டு போய் விடுவதற்கு ஆள் இல்லை. அப்படியே நான் போக முற்பட்டாலும் என்னை ஒருவன் முந்திக் கொண்டு போய் விடுகிறான் என்பதாக அவன் சொன்னான். அப்படியானால் இதுதான் இடுக்கண். அப்படியானால் 38 வருஷமாய் யாரோ இவனை முந்திக் கொண்டே இருக்கிறார்கள். ஒரு வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல. ஓ ஹalleluya. He was a push behind 38 years. ஒரு வருஷம் அல்ல, 2 வருஷம் அல்ல, 38 ஆண்டுகள் இவன் வாழ்க்கையில பின்னுக்கு தள்ளப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறான். 38 வருஷமாய் இவனை எவனோ பின்னுக்கு தள்ளிவிட்டார்கள். 38 வருஷமாய் இவன் வாழ்க்கை பின்னுக்கு தள்ளப்பட்ட வாழ்க்கை. அதுதான் இடுக்கண். இன்றைக்கு இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிற உன்னோடு கர்த்தர் பேசுகிறார். நீ பல நாட்களாய் பின்னுக்கு தள்ளப்படுகிறாயா?
ஒரு முன்னேற்றும் ராத்திரி இந்த ராத்திரி. எத்தனை பேர் ஆமென்னு சொல்றீங்க? ஹalleluya, ஹalleluya. Glory to the Lord. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். இயேசுவின் பின்னே போகத் துணிந்தேன். பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான், பின்னோக்கி நான். வெற்றி கொடுத்தேன். நான் வீரனடை நடந்தேன். ஆமென். வெற்றி கொடுத்தேன். நான் வீரனடை நடந்தேன். வெள்ளம் போல சத்தம் வந்தாய். ஆவியானே ஓடி விழித்தாய். வெள்ளம் போல சத்தம் வந்தாய். ஆவியானே ஓடி விழித்தாய். கலங்காதே என் மனமே. நீ கலங்காதே. விசுவாசத்தோடு பாருங்க. கலங்காதே. கோடியாற்றி எடுத்து வந்தாய். கோடியாற்றி எடுத்து வந்தாய். கோடியேறோ. கலங்காதே என் மனமே. கலங்காதே என் மனமே. கலங்காதே என் மனமே. கலங்காதே. வெற்றி கொடுத்தேன். ஆதியாகமம் 11வது அதிகாரம் 5வது வசனம் 8வது வசனத்தை வாசித்து பாருங்கள். அங்கே பாபேல் என்கிற ஒரு கோபுரத்தை குறித்து பார்க்கிறோம். பாபேல் என்கிற கோபுரத்தை கட்டத் தொடங்கினார்கள். ஆனால் பாதியிலே அந்த கட்டடப் பணி நின்று போய்விட்டது. அந்த பாபேல் கோபுரம் பாதியில் நின்று போன ஒரு கட்டடம். பாதியிலே அதை தொடங்க வேண்டும் என்று முயற்சித்தார்கள், கட்ட வேண்டும் என்று முயற்சித்தார்கள். அந்த கோபுரம் பாதியிலே நின்று போய்விட்டது, அரைகுறையாய் நிற்கிறது. இந்த பாபேல் கோபுரம் பாதியிலே நிற்பது போல அநேகருடைய வாழ்க்கை இன்றைக்கு பாதியிலே இருக்கிறது. முடிவு இல்லை. வாழ்க்கையை தொடங்கினார்கள் நன்றாய் வாழ வேண்டும் என்று. ஆனால் வாழ்க்கை பாதியிலே நிற்கிறது. திருமண பேச்சை எடுத்தால் பாதியிலே நின்று விடுகிறது. படிக்கலாம் என்று நினைத்தால் படிப்பு பாதியிலே நின்று விடுகிறது. ஒரு தொழில் செய்ய வேண்டும் நினைத்தால் பாதியிலே நின்று விடுகிறது. எதை செய்தாலும் பாதிதான். எதை செய்தாலும் ஒரு முழுமை இல்லை. அது உன்னுடைய இடுக்கண்ணா இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில் இருக்கலாம். நான் ஒருவேளை ராசி இருக்கிறதோ ராசி இல்லையோ, நான் ஒரு எதுவும் இல்லாத ஒரு ராசி இல்லாதவனா தெரியலையே, எதை தொட்டாலும் விளங்கலையே, எல்லாம் பாதியிலே நிற்கிறதே, என் வீட்டு காரியங்கள் பாதியிலே நிற்கிறதே, எங்கள் பிள்ளைகளுடைய நல் விஷயம் பாதியிலே நிற்கிறதே, என்னுடைய தொழில் பாதியிலே நிற்கிறதே, என் ஆவிக்குரிய வாழ்க்கை கூட பாதியாகத்தான் இருக்கிறது. முடிக்க முடியவில்லை. என் வாழ்க்கையில ஒரு முடிவே இல்லை. நிற்கிறது. உன் வீடு இன்றைக்கு பாதியிலே நிற்கிறது. உன் சமாதான வாழ்க்கை அப்படி அரைகுறையா இருக்கிறது. எந்த பேச்சுவார்த்தை எடுத்தாலும் அது அரைகுறையா நிற்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, சகோதரா, இந்த ராத்திரி வேளை உன் இடுக்கண் அதுவாய் இருக்கலாம். இன்றைக்கு நான் பிரசங்கிக்கிற கர்த்தர் துவங்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாய் இருக்கிற கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். துவங்குகிற
வாக்குத்தத்தத்தை மதியுங்கள். அவருடைய கை அதை முடிக்கும். உன்னுடைய கைகள் முடிக்க முடியாத ஒன்றை கர்த்தருடைய கைகள் முடிக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப் கர்த்தர்களை முன்னேற்றுவார். இந்த செய்திக்கு பிறகு உங்கள் வாழ்க்கை ஒரு தாவீதின் வாழ்க்கையைப் போல, தாவீது வர வர பலப்பட்டான். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் என்று வேதம் சொல்லுகிறது உண்மையானால் உன் வாழ்க்கையில் கர்த்தர் இந்த நாளில் இருந்து நாளுக்கு நாள் ஒரு விருத்தியை ஆண்டவர்களுக்கு உண்டாக்குவாராக. நாளுக்கு நாள் உன் வாழ்க்கை ஒரு பலனை கர்த்தர் உண்டாக்குவாராக. இயேசு கிறிஸ்துவின் கையில் இருப்பதால் உனக்கு ஒரு புது வாழ்வு உண்டு. ஆராதிக்கிறவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்புவர் கர்த்தர். ஆனா ஊரிலே கச்சாடியை தண்ணீரினால் நிரப்பினாலும் அதை திராட்சரசத்தினால் நிரப்பின கர்த்தர். படகில மீனே இல்லை என்று அரைகுறையாய் திரும்பினவனுடைய படகை நிரப்பின கர்த்தர். பாபேல் கோபுரம் போல உன் வாழ்க்கை அரைகுறையாய் இருக்கிறதா? நீ அரைகுறையாய் வாழ வேண்டாம் சகோதரா. யாரோ சொன்னார்கள் என்பதற்காக, இங்கே ஒரு சிலரோடு கர்த்தர் பேசுகிறார். யாரோ சொன்னார்கள் என்பதற்காக பாதியிலேயே ஆவிக்குரிய வாழ்க்கையை முக்கு போட்ட தேவ பிள்ளையே, நீ அந்த சபைக்கு போன எவன் என்ன கொடுப்பான் ஏது கொடுப்பான் என்று சொன்னதின் பேரிலே ஞானஸ்தானம் இன்னும் எடுக்காமல், பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் இன்னும் நடத்தப்படாமல், யாரோ சொன்னதை கேட்டு ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாதியிலே நின்று கொண்டிருக்கிற சகோதரனே, யார் என்ன சொன்னாலும் கேட்காதே. பைபிள் உனக்கு என்ன சொல்லுகிறது என்று கேள். What Bible say? Obey the God words. கர்த்தர் இன்றைக்கு ஒரு சிலரோடு பேசுகிறார். மகனே, நீ எழும்பு, எழும்பு சீயோனே, எழும்பு, உன் வல்லமையை தெரிந்து கொள். ஆவிக்குரிய வாழ்க்கையில் பாதியில் இருக்கிற சகோதரனே, யாரை பார்த்து சோர்ந்து போய்விடாதே. யாரோ சொன்னாங்க நிறுத்திக் கொள்ளாதே. ஹல்லேலூயா. நான் சொல்வதனால் அல்ல, நீங்கள் விசுவாசிப்பதால் உங்களுக்கு ஒரு விடுதலை உண்டு. அதே நேரம் நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போதே உங்களுக்கு விடுதலை வேண்டும் என்று நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறேன். நான் சொல்லும் போதே கர்த்தர் இன்றைக்கு ஒரு சிலருடைய கட்டடத்தை கர்த்தர் கட்டி கொண்டிருக்கிறார். நான் இங்கே பேசிக் கொண்டிருக்கும் போதே ஒரு சிலருடைய அரைகுறை வாழ்க்கையை இப்போதே கர்த்தர் கட்ட தொடங்கிவிட்டார். நான் விசுவாசிக்கிறேன். நான் பேசும் போதே ஒரு சிலருடைய வாழ்க்கையை கர்த்தர் இங்கே கட்டி கொண்டிருக்கிறார். கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் என்னோடு இங்கே ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய பிரசன்னத்தை இங்கே உணர்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் பக்கத்தில் இருக்கிறதை உணர்கிறேன். நானும் கர்த்தரும் இங்கு சேர்ந்து உங்களுக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறோம். சந்தனமா தூரமாக்கவல்லவா. நான் யார் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு உடன் வேலையாள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு நான் உடன் வேலையாள். இங்கே கர்த்தருக்கு நான் உடன் வேலைக்காரன். நான் ரட்சிப்பை பற்றி பிரசங்கிக்கிறேன், அவர் ரட்சிக்கிறார். நான் சுகமளிக்கும் வரத்தை குறித்து பிரசங்கிக்கிறேன், அவர் சுகமளிக்கிறார். நான் விதிக்கிறது விடுதலை தர வேண்டும் என்று பிரசங்கிக்கிறேன், அவர் விதிக்கிறது விடுதலை தருகிறார். உன் வாழ்க்கை முழுவதுமாய் கட்டப்பட வேண்டும் என்று நான் பிரசங்கிக்கிறேன், அவர் முழுவதுமாய் உன் வாழ்க்கையை கட்டிக் கொண்டிருக்கிறார். கைகளை கட்டி அந்நிய பாஷைகளை பேசி நான் அவருக்கு உடன் வேலையா. இங்கே கர்த்தருடைய ஊழியம் இங்கே நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வாழ்க்கையில் கர்த்தர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஓ ராமசியந்தரமாகவா, ரீமாசியாக்குரமாகவா. கைகளை கட்டி அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தர் செயல்படுத்தி இங்கே கர்த்தர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை வருகிறது. வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள். அந்த வார்த்தை என்ன காரணத்துக்காக சொல்லப்பட்டது என்பதை நான் இப்போது வியாக்கியானப்படுத்தவில்லை. ஆனால் அநேகருடைய இதற்கண் அதுவா இருக்கிறது என்று நான் பிரசங்கிக்கிறேன். வாசலை தேடி தேடி அழுத்து போனவர்கள் இந்த கூட்டத்தில் உண்டு என்று கர்த்தர் என்னோடு பேசுகிறார். அநேகர் தங்கள் வாழ்க்கையின் நல் வாசலை தேடி தேடி அழுத்து போய்விட்டார்கள். ஆசீர்வாதத்தின் வாசல்கள், மேய்ச்சல் உண்டாக்கும் வாசல்கள், சுதந்திர வாசல்கள், பெரிதும் அனுகூலமுமான வாசல்கள், திறந்த வாசல்கள், பூட்டப்படாத வாசல்கள், வாய்ப்பு உள்ள வாசல்கள். மகளே, மகளே, தேடி தேடி அழுத்து போனாயா? மாப்பிள்ளை வீடு தேடி 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 நல்ல வாசல் தரவாதோ, என் மகனுக்கு நல்ல வாழ்க்கை கிடைக்காதோ என்று சொல்லி வாசலை தேடி தேடி அழுத்து போனான். இன்றைக்கு உன்னுடைய இதுக்கு அதுதான். எத்தனையோ காரியங்களுக்கு வாசலை தேடி தேடி அழுத்து போயிருக்கிறார். உன் சார்பில் இன்று நான் பிரசங்கிக்கிறேன். உனக்கு ஒரு நல்ல வாசலை திறக்கும்படி நான் மன்றாடி கேட்கிறேன். ஹல்லேலூயா. இந்த
எனக்கு காசை வாரி இறைத்தவள். நீ அநேக இடங்களில் எனக்கு ஒரு நல்ல வாசல் திறந்து விடாதோ என்று யார் சொன்னால் எத்தனை ரூபாய் செலவு பண்ணி போய் போய் நீ அழுத்து போயிருக்கலாம். கர்த்தர் தாமே உனக்கு வாசலாய் இருப்பார். கர்த்தர் வாழ்க்கை வாசல் திறக்கும் போது நீ வேண்டிக் கொள்ளுவதற்கு நினைக்கிறதுக்கு மேலான காரியங்கள். கர்த்தர் வாசல் திறக்கும் போது கண்ணீர் துடைத்துக் கொள்ளும். கர்த்தர் வாசல் திறக்கும் பொழுது உன் அலைச்சல்கள் எல்லாம் இளைப்பாறுதலாய் மாறும். கர்த்தர் வாசலை திறக்கும் போது நீ நாடின துறைமுகத்தில் போய் சேருவாய். நான் பிறந்த வீட்டிலும் நான் சுகமில்லை, நான் புகுந்த வீட்டில் எனக்கு சுகமில்லை, வேறு சரத்தில் எனக்கு நெருக்கங்கள் தான். நான் சிறுமைப்பட்டவனும், சிறு வயது தொடங்கி நான் சிறுமைப்பட்டவனும், நான் மாண்டு போகிறவனுமாக இருக்கிறேன். செத்து செத்து பிழைக்கிறேன். என் வாழ்க்கையில் ஒரு நிம்மதியே இல்லை. என் வாழ்க்கை அலைச்சலாக இருக்கிறது. நான் இருக்கிறத விட மரித்து போகலாம். இன்றைக்கு உன்னுடைய இடுக்கண் அதுவாக இருக்கலாம். நான் சிறு வயது தொடங்கி சிறுமைப்பட்டவனும் மாண்டு போகிறவனுமாக இருக்கிறேன் என்று சொல்லும் நிலைமை உள்ளவர் இந்த கூட்டத்தில் வந்திருக்கிறீர்கள். அவர் நான் ஆண்டவருக்கு முன்பாக ஊமையும் செவிடுமான ஆவி உள்ள ஒரு மனுஷனை கொண்டு வந்தார். தாய்மார்கள் பிள்ளைகளை வயிற்றில் வைத்துக் கொண்டிருக்கும் போதே, ஐயோ இந்த பிள்ளை ஏன் தான் எனக்கு இப்ப கருவில உண்டாச்சோ தெரியலன்னு சொல்லி தாய் தன் வயிற்றில் இருக்கிற பிள்ளையை குறித்து பேசுவான். அதே போல புருஷனை ஏன் தான் இந்த பிள்ளை எனக்கு இப்போ கர்ப்பம் தரிக்கப்பட்டதோ தெரியலன்னு சொல்லி கணவனும் மனைவியும் ஒரு பிள்ளைய வயிற்றில் இருக்கிற பிள்ளை குறித்து அவன் பேசும்போது பிசாசுகள் ஒரு திறந்த வாசலா மாறிடும். அதனால தான் வயிற்றில் இருக்கிற பிள்ளைகளை அவன் தொட்டுறான். ஏன்னா அப்பாவும் அம்மாவும் அதை நிராகரிச்சுட்டான். நிராகரிக்கப்பட்டவ அந்த கர்ப்பத்தில் இருக்கிற அந்த பிச்சுகளை பிசாசு தொடுகிறான். அதனால அநேகருடைய வாழ்க்கை சிறு வயது தொடங்கி சிறுமைப்பட்டவரும் ஆண்டு போகிறவருமாக இருக்கிறார். இந்த சின்ன குழந்தைகளை அடக்கம் பண்ற இந்த ஊழியத்தை என்னால பொறுத்து கொள்ள முடியாதையா, இந்த மாதிரி ஊழியத்தை செய்ய என்னால முடியாதையா, இந்த ஊழி இனி என்னுடைய வாழ்க்கையில் நடைபெறக்கூடாது என்று சில ஆண்டுகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பாக நான் அப்படிப்பட்ட ஒரு ஜபத்தை நான் ஏறெடுத்தேன். அருமையானவர்களே, கர்த்தர் இதுவரைக்கும் அப்படிப்பட்ட காரியங்கள் நடவாதபடிக்கு என்னை கர்த்தர் காத்து வருகிறார். பிச்சுகள் உதிரக்கூடாது. சின்ன பிள்ளைகள் அசுத்தாவிகளில் தாக்கப்படுகிறார்கள். என்னுடைய ஊழியத்தில் நிறைய பிள்ளைகளை அப்படி நான் பார்த்திருக்கிறேன். சில பிள்ளைகளை நான் பார்க்கும்போது ஜெபிக்க கொண்டு வருவார்கள். அந்த கண்களை பார்க்கும் போதே அந்த பிள்ளைகளுக்கு அந்த அசுத்தாவிகள் இருக்கிறதை நான் பார்க்கிறேன். சோத்திரிக்கிறோம். அருமையான கர்த்தருடைய Praise the Lord. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நல்ல வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இடுக்கண் என்கிற தலைப்பில் எங்களோடு கூட பேசின கர்த்தருடைய வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். தாவீதினுடைய வாழ்க்கையிலே வந்த இடுக்கண்கள், ஆண்டவரே சோத்தரிக்கிறோம். பீலையாமினுடைய வாழ்க்கையிலே வந்த இடுக்கண்கள், இன்னும் ஆண்டவரே அநேக வேதத்தில் சொல்லப்பட்ட அநேக கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வந்த இடுக்கண்கள், அதற்கு காரணங்கள் என்ன, அந்த இடுக்கண்களிலிருந்து அவர்கள் எப்படி விடுவிக்கப்பட்டார்கள், இடுக்கண்களிலே என்னென்ன காரியங்களை இழந்து போனார்கள், அதனுடைய பின் விளைவுகள் என்னாயிற்று என்று ஆண்டவரே இன்றைய செய்தியில் எங்களோடு நீங்கள் பேசினீங்களே, அதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த ஆண்டவரே செய்தியை கேட்ட ஆண்டவரே, இன்றைக்கு இந்த கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா விதமான இடுக்கண்களில் இருந்து ஆண்டவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அன்றைக்கு தாவீதை விடுதலையாக்கினீரே, அன்றைக்கு உம்மை நோக்கி கூப்பிட்ட பரிசுத்தவான்களை விடுதலையாக்கினீரே, அந்த தேவன் நம்முடைய பிள்ளைகளின் மேல் இருக்கிற எல்லா இடுக்கண்களில் இருந்து நீங்க விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எல்லா பக்கமும் நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன், தப்பிக்க எனக்கு வழியே இல்லை என்கிறதான இடுக்கண்களிலே சிக்கி கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகளை இயேசுவின் நாமத்தினாலே நீர் விடுதலையாக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே சோத்திரம், நான் கொடிய இடுக்கண்களில் அகப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரே தாவீது சொல்லுகிறார். அப்பா ஆண்டவரே, அப்படி அகப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரையும் எங்கள் தேவனாகிய கர்த்தர் விடுதலையாக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். அது என்ன இடுக்கணாய் இருந்தாலும் விடுதலையாக்குவீராக. வியாதியோ மரணமோ
பொருளாதார நெருக்கடியோ, சோர்வோ, சஞ்சலமோ, சலிப்போ, ஆண்டவரே துதிக்கிற குறைச்சலோ, எந்த இடுக்கண்களா இருந்தாலும் உடைய பிள்ளைகளை இப்பொழுதே நீர் விடுதலையாக்கும்படி ஜெபிக்கிறேன். எசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அவருடைய கண்ணீர்களை துடைப்பீராக, அவளுக்கு ஒரு ஜெயத்தை கட்டளையிடுவீராக, அவளை சந்தோஷப்படுத்துவீராக, அவர்களை உயர்த்துவீராக, மேன்மைப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவர் அப்படி செய்ய போவதற்காக நன்றி. இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே ஆண்டவரே, எந்தெந்த வார்த்தை ஜனங்களை தொட்டதோ, ஆண்டவரே இது எனக்காக சொல்லப்பட்டது போல இருக்கிறது என்று உணர்ந்தார்களோ, அதெல்லாம் பிள்ளையுடைய வாழ்க்கையில நன்மையாய் மாற கர்த்தர் உதவி செய்யும். எங்கள் ஆண்டவர் அப்படி செய்ய போகிற எல்லா தயவுகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தாழ்த்தி அர்ப்பணித்து படைக்கிறோம். இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியம், வழிநடத்துதல், பாதுகாப்பு, பராமரிப்பு இன்றும் இன்னும் சதா நாட்களிலும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி, நன்மையினால் வாயை திருப்தியாக்கி, கழுக்கு சமானமாய் திரும்ப என் வயதை வால வயது போல் ஆக்குகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.